அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய துவா இருக்கின்றது. ஆனால் இது மகத்துவம் மிக்கதாகவும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய துவாவாகவும் இருக்கின்றது. இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையிலும் நாம் கேட்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த துவாவை கேட்க வேண்டும். அப்படி நாம் மனமுருகி கேட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு முன்னாலேயே இதனுடைய கபூலியத்தை நாம் காணலாம். வாங்க அது என்ன துவா என்று பார்த்து விடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம கஃபிர் லனா கபிலல் மௌத் வர்ஹம்னா இந்தல் மௌத் வலா துஅஸ்ஸிப்னா பாதல் மௌத் வலா துஹாசிப்னா யௌமல் கியாமா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். மறுபடியும் ஓதுறேன் பாருங்கள். அல்லாஹும்ம கஃபிர் லனா கபிலல் மௌத் வர்ஹம்னா இந்தல் மௌத் வலா துஅஸ்ஸிப்னா பாதல் மௌத் வலா துஹாசிப்னா யௌமல் கியாமா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா மிகவும் ஒரு அற்புதமான துவாவாக இருக்கின்றது. இந்த துவாவுடைய பொருள் பார்த்திங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம கஃபிர் லனா கபிலல் மௌத், யா அல்லாஹ், நான் இறப்பதற்கு முன் என்னுடைய அனைத்து விதமான குற்றங்களையும் அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. வர்ஹம்னா இந்தல் மௌத், யா அல்லாஹ், என்னுடைய உயிர் பிரியும் நேரத்தில் மௌத்துடைய நேரத்தில் என் மீது இரக்கம் காட்டுவாயாக. வலா துஅஸ்ஸிப்னா பாதல் மௌத், யா அல்லாஹ், நான் இறந்த பிறகு எனக்கு வேதனை அளிக்காதிருப்பாயாக. வலா துஹாசிப்னா யௌமல் கியாமா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். கியாமத்துடைய நாளில் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்டுவிடாதே. நிச்சயமாக நீ இவை அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன் என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இந்த துவாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனின் நலவான அனைத்து விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்பவர்களில் நம்மில் யார் இருக்கின்றனர்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.